வணக்கம் நேர்களே, சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி காமெண்ட்ரி பாக்ஸில் சந்திக்கிறோம். ராஜ், இந்திய கிரிக்கெட்டுக்குள்ள என்ன நடக்குது? சஞ்சு சாம்சன், கௌதம் கம்பீர் விவகாரம் சூடு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கு. கௌதம் கம்பீருக்கு என்னதான் பிரச்சனை? அவர் ஒரு இந்தியன் டீம் கோச் ஆனதுக்கு போது ஒரு விஷயத்த சொன்னார். சூப்பர் ஸ்டார் கலாச்சாரத்தை நான் அழிக்கணும். இந்திய அணியில யாருமே சூப்பர் ஸ்டார் இல்லை, எல்லாருமே ஈக்குவலான பிளேயர்ஸ். அதை செய்துட்டு இருக்காரு திறமா. அப்போ இந்திய டீம் போயிட்டு பண்ணுறீங்களா? இந்தியா டீம் இப்படியே போனால் போயிடும். தொடர்ச்சி 6 தோல்வி மாகிறேன். T20 ரேங்கிங்கில் ஃபெஸ்ட்டில் இருந்து அதை விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் டீம் ஹெட் கோச்சாக வாரத்துக்கு முன்னுக்கு 3 ஃபார்மேட்லையும் இந்தியா டீம் தான் நம்பர் 1. இவர் வந்தது பிறகு சூப்பர் ஸ்டார் கலாச்சாரத்தை ஒழிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சீனியர் வீரரை டீமோட தூக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வெட்டு குத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி இப்போது டீம் கஷ்டமான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு சஞ்சு சாம்சனும் கௌதம் கம்பீரும் மைதானத்தில் நடந்து கொண்ட விதம் பற்றி பரவலாக பேசப்பட்டது. சஞ்சு சாம்சன் கௌதம் கம்பீரோட கதைச்சிட்டு போகிறார், கையை பிடிச்சி இழுத்து ஏதோ கதைக்கிறார். அந்த கருத்துக்கும் அவர் உடன்பாடு இல்லை, முகத்தில் பார்க்குறப்போ தெரியுது. விலை சஞ்சு சாம்சன் போகிறார். என்ன சொல்லியிருப்பார்? தம்பி இப்படி தான் உனக்கு 3 மேட்ச் சான்ஸ் நாங்கள் தரலை, பிரச்சனை இருக்குது, நீ திறமையான பிளேயர் தான், இருந்தாலும் டீமில் எடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கேன். அதுதான், நீங்கள் திறமையான பிளேயர், ஆனால் வைபவ் சூரியவன்ஷிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் உன்னை அணியிலேருந்து நாங்கள் இப்போதைக்கு நீக்கிறோம், அடுத்த போட்டியில் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் ஒரு கருத்தும் வந்தது. ஆனால் கடைசி போட்டியிலுமே அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. இப்போ நீங்கள் அபிஷேக் சர்மா நீக்கலாம் தானே, நீங்கள் சஞ்சு சாம்சன்ல குறியா இருக்கிறீங்க? அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் பார்க்க ஓரளவு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார், இந்த 4 போட்டிலும் பெற்றிருக்கிறார். என்ன சொன்னால் சஞ்சு சாம்சன் குறைவான ஓட்டங்கள். ஏனெண்டா வேர்ல்ட் கப்பில் அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி மேட்ச் சீரீஸ். குறிப்பாக 89 ஓட்டங்கள், 89 ஓட்டங்கள், ஆட்டம் இழக்காமல் 93 ஓட்டங்கள் என்று சிறப்பாக விளையாடி இருந்தார். கடைசி 3 போட்டிகளும் அதில் கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் இப்போ சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், சஞ்சு சாம்சனை அணிக்குள் வைத்திருக்க வேண்டுமென்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது கௌதம் கம்பீருக்கு தானா? கம்பீர் தான் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னு சொன்னால் வேர்ல்ட் கப் வின் பண்ண கேப்டனே கம்பீர் வீட்டுக்கு அனுப்பிட்டார். யார்? சூரியகுமார் யாதவ. அதுக்கு வாரம் பாருங்க, அது பிறகு நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. கம்பீருக்கும் சஞ்சு சாம்சனுக்குமான உறவு நல்ல உறவுன்னு பேசப்படுது. என்ன சொன்னால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்தபோது கூட இவர்களது உறவு சிறப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இப்போது கூட கௌதம் கம்பீர் முடிவெடுப்பதில்லை என்று ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சாம்சனை விளையாட வைக்கிறதுக்கு கம்பீர் விருப்பம், ஆனா அவருக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை இல்லை, ஏன்னு சொன்னா அப்போ அபிஷேக் சர்மா வச்சுக்கிறாங்க. அப்போ அபிஷேக் சர்மா நீக்கலாம் தானே. இஷான் கிஷனை வச்சுருக்காங்க, ஏன் நம்பர் 1 பேட்ஸ்மேன், அது இப்போ தானே. வைபவ் சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பண்ணுறாங்க. இப்போ 4ஆம் இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் அணித்தலைவர் வேற போகணும், 5ஆம் இடத்துல உபதலைவர், அங்காட பந்து வீச்சாளர். அப்போ யார் நிற்கிற? சாம்சனை தான் நீக்கணும். அப்போ கம்பீருக்கு விருப்பம்னு சொன்னால் வச்சிருக்கலாமே, அவர் தானே முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கார். இப்போ உலக கிண்ணத்துக்கு பிறகு கம்பீருடைய பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதை குறைச்சிட்டாங்க. அதாவது இந்தியன் கோச்சாக இருக்கிற கம்பீருக்கு பிசிசிஐயில் பவர் குறைஞ்சிட்டுது. என்னென்னு சொன்னால் அணி தெரிவு விடயத்தில் அஜித் அகர்கர் சீஃப் செலக்டர், அதே போல் ஆர்பி சிங், பிரக்ஜன் ஓஜா, இந்த 3 பேர்ட்ட முடிவுகள் தான் இப்போது அணி நிர்வாகத்தை மாற்றி கொண்டிருக்கு, அணி வீரர்களில். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் இந்தியன் எங்கே போனாலும் அஜித் அகர்கர் போவார். இப்போ பிரக்ஜன் ஓஜா தான் போகிறார். இங்கிலாந்துடன் கூட அவர் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ இவர்கள் எடுக்கிற முடிவு தான் கௌதம் கம்பீரை எடுக்க வைக்குது. கௌதம் கம்பீருக்கு திணிக்கிறாங்க, நீ இந்த முடிவு எடுக்காட்டி உன்னையும் தூக்கிடுவோம் என்ற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்போது இந்த 3 பேரும் வெளியே இருந்து கௌதம் கம்பீரை ஆட்டி படைக்கிறாங்க. ஆனால் பிற பேர் யார் பக்கம் போகுது? கம்பீர் பக்கம். இப்போ நீங்கள் கம்பீர் நல்லவரா கெட்டவரான்னு சொன்னால் நல்லவர்னு சொல்ல வாரீங்க. நல்லவர்னு தான் தெரியுது. ஏன்னு சொன்னால் அவற்றை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் வந்த அப்புறம் அணி வீழ்ச்சி என்று. அணி சர்வசாதாரணமாக ஒவ்வொரு போட்டிகளும் வெற்றி பெற முடியாதானே, நிறைய வீழ்ச்சிகள் இருக்குது. ஆனால் T20 போட்டிகள் எடுத்து பாருங்கள், T20 போட்டிகளில் இவரது பயிற்சியின் கீழே இந்திய அணி எவ்வளவோ வெற்றிகளை பெற்றிருக்கு. உதாரணமாக வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 53 போட்டிகளில் 37 போட்டிகள் வெற்றி, 12 போட்டிகள் தோல்வி, 2 முடிவுகள் இல்லை. வெற்றி சதவீதம் 69.81. இப்போ இலங்கைக்கு எதிராக பங்களாதேஷ், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, அதே போன்ற ஆசிய கண்ட போட்டிகள், ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, அதே பிறகு நியூசிலாந்து, அதே பிறகு T20 வேர்ல்ட் கப், இவ்வளோத்திலும் தொடர் வெற்றிகள். சரியா? அதுக்கு பிறகு இப்போ தோற்றது அயர்லாந்தும் இங்கிலாண்டும். இதில் நீங்கள் சொல்கிறது சரி, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். கம்பீருக்கு அடி மனசில் ஒரு வடு இருந்திருக்கு. அது என்ன வடு அப்படின்னு சொன்னால், 2011ஆம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கிண போட்டியை வெற்றி பெற்றதில் கம்பீரோட பங்கு மிக பெருசாக இருக்குது. ஆனால் அதில் கிரெடிட் ஃபுல்லாக யாருக்கு போச்சு? MS தோனிக்கு. சைருக்கானு சிறப்பாக பந்து வீசினார், ஆனால் அந்த கிரெடிட் அவருக்கு போகல. வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்தது MS தோனி அப்படின்னு சொல்லி இவர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. இது தோனியோட வேர்ல்ட் கப்பில் அவருக்கு பின்னால் நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி.
இப்போ இவர் இதை யோசிச்சு இந்தியன் டீமுக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணார், சூப்பர் ஸ்டார் கலாச்சாரத்தை இல்லாம ஆக்குனாரு. ஒரு பிளேயரால தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணணும் அந்த ஒரு எண்ணத்தை மாற்றி நிறைய பேர் பங்களிப்போட தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து இப்போ இந்தியா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா மயூரன், சூப்பர் ஸ்டார்ஸ் பெருசா யாருமே இல்லை. வேர்ல்ட் கப் வின் பண்ண சூரியகுமார் யாதவ் இல்ல, விராட் கோலி இல்ல, ரோஹித் சர்மா T20 போட்டி இல்ல, ஜடேஜா இல்ல, எல்லாம் புது பிளேஸ். ஒவ்வொரு ஆக்களையும் இவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு அந்த ஒரு ஏக்கம் தான் இங்க பிரதிபலிக்குதா? அது நிச்சயமா இருக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 23 போட்டிகளில் 16 வெற்றி 6 தோல்வி. அங்கேயும் வெற்றி சதவீதம் 69%, 5-6. இலங்கைக்கு எதிராக தோல்வி, அது 27 வருடங்களுக்கு பிறகு ஒரு தோல்வி. அது மாதிரி இங்கிலாந்துக்கு எதிராக வெற்றி, சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளில் வெற்றி, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தொடரை இழந்தாங்க. அதன் பின்னர் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் இவற்றுக்கெல்லாம் எதிராக வெற்றி. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் கௌதம் கம்பீரின் பயிற்சி எடுபடையில் படுதோல்வி. ஏன்னு சொன்னால் பங்களாதேச வெற்றி கொண்டாங்க. ஆனால் நியூசிலாந்துக்கு எதிராக 3 போட்டிகளில் தோல்வி, தொடரை இழந்தது. அதேபோல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3-1 இழந்தது. அதன் பின்னர் இந்தியா இங்கிலாந்து தொடர் வந்து சமநிலையில் முடிந்தது. அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க தொடரை இழந்தது 2-0 இப்போ கடைசியாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி தான் வெற்றி பெற்றது. எனவே டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் கௌதம் கம்பீரின் பயிற்சி எடுபடையில். எனவே இதில் ஒரு பயிற்சியாளர் பதவி மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இப்போ உருவாயிருக்கு. நீங்கள் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் போர்டர்-கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுக்காம அஸ்வினை ஓய்வு பெற வச்சிங்க. இதில் கௌதம் கம்பீருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. விராட் கோலியை ஓய்வு பெற வச்சிங்க. இதுல அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எனவே முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம், ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றிருந்தார், முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் கௌதம் கம்பீர் வந்து ஓய்வு பெற வைக்கும் போது டெஸ்ட் மேட்ச் வந்து மயூரன் ஒரு நாளோ T20 போட்டி அல்ல. அதுக்கு பொறுமை தேவை, டெக்னிக்கல் தேவை, பொறுமை, நிதானமாக ஆடணும். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பிச்சிட்ட தன்மையை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். புது பிளேயர்ஸ் T20 போட்டியில் சிறப்பாக விளையாண்டவங்களை கொண்டு வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டியில் போட்டிங்கன்னா அப்படி தான் தோப்பாங்க. இதுக்கு அவர் தான் முழு முதல் காரணம். இதை நீங்கள் யாரு மேலேயும் திணிக்க முடியாது. இப்போ இந்த தெரிவாளர்களோட அடுத்த தெரிவாக இப்போ மாறி இருக்கிறவர் VVS லக்ஷ்மன். அவர் இன்னும் இருக்கிறாரா? இருக்கிறார். அவர் வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமியில் செயற்பாட்டாளர் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இதனால் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இடம்பெற இருக்கின்ற போட்டிகள் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இல்லை. குலாம் அறிவிச்சாச்சு ஏற்கனவே. இங்கிலாந்து தொடர் தொடங்க முதலே அறிவிச்சாச்சு. இப்போ சனம், அதாவது மக்கள், ரசிகர்கள் சஞ்சு சாம்சன் வேணுமென்று சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணாங்க கடந்த போட்டியில். மைதானத்தை விட்டு வீரர்கள் வலிக்கின்ற போது சஞ்சு சாம்சன் அணிக்கு வேணும்னு சொல்லி ஏராளமான ரசிகர்கள் திரண்டு கோஷங்கள் எழுப்பினாங்க. இங்கிலாந்து போலீஸாரை அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினார்கள். எனவே சஞ்சு சாம்சன் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, முன்னாள் வீரர்கள் மீதும் எதிர்பார்ப்பு இருக்குது. எனவே அவரை ஜிம்பாப்வே தொடரில் உள்வாங்குவார்கள் பார்த்தா இதுவரை எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. எனவே வாய்ப்பு இல்லை. 4 இளம் புதுமுக வீரர்கள், IPL சிறப்பாக செயல்பட்ட வீரர்கள் உள்ளுக்கு வருகின்றார்கள். லக்ஷ்மணின் புதிய பயிற்சி. எனவே லக்ஷ்மண் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்டால் சில வேளை கம்பீர் அப்படியே கட்டுப்படுத்தப்பட வேண்டி வரலாம். ஆனால் லக்ஷ்மன் வந்து மயூரன் ஒரு ஸ்டாண்ட் பை கோச்சாக தான் இவ்வளோ காலம் இருந்துட்டு இருக்காரு. இப்போ ரவி சாஸ்திரியோட பிரச்சனை வந்த நேரமும், அனில் கும்ப்ளே கோச்சாக இருக்கிற பிரச்சனை வந்த நேரமும், லக்ஷ்மன் தான் அந்த நேரத்தை வந்து அந்த இடத்த ஃபீல் பண்ணிட்டு அவர் அகாடமி கோச் பண்ண போயிடுவார். அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இங்கே. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கம்பீரோட கோச் மாற்றப்படலாம். அதே நேரத்தில் சாம்சன் மீதும் பெரிய ஒரு விமர்சனம் இருக்குது. அவர் பாவம் அணிக்குள்ளே சேர்க்கணும் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இன்டர்நேஷனல் போட்டிகளில் அவர் பெருசாக சாதிச்சதே இல்லை இது வரைக்கும். IPL போட்டிகளில் சாதிச்சிருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாய்ப்பை தவற விட்டு கொண்டே இருக்கிற ஒரு பிளேயர். ஆனால் இந்த ஃபேஸ்புக் போராளிகளும் ரசிகர்களும் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பு கொடுத்தா சிறப்பாக விளையாடுறாரு இல்லையா மயூரன்? கம்பீர் என்ன செய்ய? T20 போட்டிகளில் 3 சதம் அடிச்சிருக்காரு தானே. அதுதான் ஒரு 10 போட்டியில் ஒரு போட்டி அடிப்பார். அதே மாதிரி தான் வேர்ல்ட் கப்லேயே வந்து 3 போட்டி ஏதோ அதுவும் 2-3 கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணி சான்ஸ் எடுத்து தான் அடிச்சு விளையாண்டார். ஆனால் எத்தனை வாய்ப்பு, எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. கம்பீருக்கு முன்னுக்கும் கோச்சஸ் கொடுத்தாங்க, பிறகும் கொடுக்குறாங்க. மாறி மாறி ஒவ்வொரு முறை சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சந்தர்ப்பங்கள் சில வழிகள் அவர் தவற விடுவதுதான் காரணமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ சஞ்சு சாம்சன் இல்லாமல் இருந்தால் உலகினதை இழந்திருப்பாங்க. அது உண்மைதான். பல தொடர்களில் இப்படிதான நிலைமை ஏற்பட்டிருக்கு. எனவே சஞ்சு சாம்சன் நிச்சயமாக அன்றைக்கி தேவை. ஏன்னு சொன்னால் அங்கே ஆரம்ப துடுப்பாட்ட வருஷம் 3 பேர் இருக்கிறாங்க. இதனால தான் பெரிய பிரச்சனை. இஷான், அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி. இப்போ ஜெய்ஸ்வாலையும் கூப்பிட்டா 4வது ஆயிரும். இப்போ ஜெய்ஸ்வாலை ஒரு நாள் போட்டியில் இணைக்கல் என்று இன்னும் பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானுக்கு அணிக்கிறான போட்டியில் கடைசி போட்டியில் நினைக்கிறேன் சதம் அடிச்சிருந்தார். இப்போ அவரையே வந்து ஒரு நாள் போட்டிக்கான அணியில் கொண்டு வரையில்லை. ரோஹித் சர்மா வர்றபடியால் 6 போட்டியில் 2 சதம் அவர். அப்போ அதுவே இப்போ அது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இப்போ நான் கம்பீரை விட்டு அடுத்த ஒரு நாள் சர்வதேச போட்டிக்கு வந்தால் இப்போ கோலி வர்றார், திரும்ப பும்ரா, ரோஹித் சர்மா மீண்டும் வர்றதால இந்தியா பலமடையும்னு சொல்லப்படுது. இந்த இழந்த மானத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு நாள் போட்டியில் சாதிக்க வேணும். இன்று பிற்பகல் போட்டி ஆரம்பிக்குது. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெறுமா இந்தியான்றது இன்னும் அழுத்தத்துக்கு மத்தியில் விளையாட போகுது. அது ஒரு பெரிய கேள்வியாக மாறி இருக்கு. அதே நேரத்தில் சுப்மன் கில் வந்து சாம்சனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறார். இருந்தாலும் இந்திய அணிக்குள்ள பல பிரச்சனைகளுக்கு போகுது உண்மைதான். ஆனால் கம்பீர் வந்து
அவர வச்சு இயக்குற ஒரு பொம்மையா தான் இப்ப இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பிளேயர் தான மயூரன். நம்ம ம். பிளேயர்ஸ்ட்ட பெஞ்ச்ல உட்கார வைக்கும்போது அந்த வலி, வேதனைலாம் இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் வாண்டடா இந்த டிசிஷன் எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கலாம். அவர் சொல்றார், "நீ நல்ல பிளேயர் தான். ஆனா தேவைக்காக அணியின் வெற்றிக்காக சில மாற்றங்களை செய்ய வேண்டிய போது அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். நான் ஒரு வீரரா பார்க்க முடியாது. அணி என்ற ரீதியில பார்க்கணும் வெற்றி என்ற அடிப்படையில். அதில் எவ்வளோ தூரம் உண்மை பொய் இருக்கோ என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. கௌதம் கம்பீர பிடிக்காத பல ரசிகர்கள் இருக்கின்றனர். ஏனென்றால் அவர் முகத்தில் எப்போவுமே சிரிப்பு சிரிப்பே வராது. இல்லை. மற்றது எப்பயும் ஆட்கள விமர்சித்து பேசுறது. இப்ப எம்.எஸ். தோனி எல்லாம் இப்ப வரைக்கும் விமர்சனம் செய்து கொண்டே தான் இருக்கிறார். இப்ப அவருடைய விமர்சனத்துல ஒரு நல்ல கருத்தும் இருக்கு மயூரன். ம். ஆனா அந்த வே ஆஃப் டாக்கிங்ன்னு சொல்லுவாங்க. அதான பேசுற மெத்தட் தான் பிழை. இப்ப அவர் சொன்னது தோனிய பத்தி சில சில விஷயம் உண்மைதான். ஆனா சொல்லும்போது ஆக்ரோஷமா, கோவமா சொல்லும்போது, இவர் என்னடா இப்படி லூசு மாரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. சரி, இப்படியே பேசிக்கொண்டு வந்து இந்த கம்பீர் விவகாரத்தை முடிச்சுக்கொண்டு நாங்கள் தோனியை பற்றி பேச வருவோம். தோனி பயிற்சியாளர் ஆவாரா? அவர் என்ன ஓய்வே பெறல மயூரன். இவர் எப்படி பயிற்சியாளர்? நான் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கேக்கா? ஏன்னு சொன்னால் இப்போ ஸ்டீவன் ஃப்ளெமிங் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் அணியின் பயிற்சியாளர் இருந்து அந்த பயிற்சியாளர் பதவியிலிருந்து நேற்று விலகி விட்டார். ஒரு வருஷம் அவர் ஐபிஎல் போட்டியில் விளையாடி இருந்தார். அதுக்கப்புறம் தான் பயிற்சியாளராக வந்தார். 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பயிற்சியாளர் வந்தார். இதுவரை காலம் நினைக்கிறேன் 5 தடவைகள் சாம்பியன் ஆவதற்கு இவரது பயிற்சி தான் காரணமாக இருந்தது. 10 தடவைகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்தது இறுதிப் போட்டியில். இறுதிப் போட்டி 10 தடவை வந்திருந்தாங்க. அதே போல் சாம்பியன்ஸ் லீக்கில் 2 தடவை சாம்பியன் ஆனது. இப்படி பல சாதனைகளை சிஎஸ்கே படைப்பதற்கு இவரது பயிற்சி முக்கியமானதாக இருந்ததா. இருந்தாலும் இவர் விடைபெற்றாலும் இவருக்கு சிஎஸ்கே அணியில் ஒரு நிர்வாகத்தில் ஏதோ பதவி இருக்கும். இப்போ கேள்வி, டோனி பயிற்சியாளர் ஆவாரா? மிக விரைவில் ஓய்வை அறிவிப்பாரா? எனக்கு தெரிஞ்சு ஓய்வு அறிவிக்கலாம். ஆனா தோனி பயிற்சியாளர் ஆவதற்கான அந்த ஒரு ஏன் என்ன ரீசன்டா டெக்னிக்கலா நாங்க பார்க்கும்பொழுது பிளேயர்ஸ்னா டெக்னிக்கல் முக்கியம் தான். டெக்னிக்கல் வைஸ் தோனி வந்து இல்ல. ஏனென்றா தோனி வந்து கிரிக்கெட்டை அவருக்கு ஏத்த மாதிரி தான் விளையாடுவார். இப்போ நீங்கள் கீப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லி சில சில டெக்னிக்ஸ் இருக்குது. நாங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ். இது ஒன்றுமே தோனி ஃபாலோ பண்ணுறதில்ல. அவருக்கு ஏற்ற விதத்தில் ஃபாலோ பண்ணி சாதிச்சும் காட்டியிருக்காரு. ஆனால் நாங்கள் ஆவணா வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது சில முறைகள் இருக்குது தான் மயூரன். இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் அதெல்லாம் எவ்வளோ காலத்தான் அப்படி சொல்லிட்டு இருக்க போறீங்க. நவீன முறைக்கு வாங்கல. அது சரி. சில வேளை சிஎஸ்கே அன்னைக்கு பயிற்சியாளராக வந்து அதில் நல்ல முறையில் செயற்பட்டா எதிர்காலத்தில் இந்திய அணியின் கோச்சாக மாறலாம். வந்தா கம்பீர் தான் அங்கே விமர்சிக்கிற ஒரு ஆளாக இருப்பார். அதே வேளை இப்போ ஆஷிஷ் நெய்ரா சில அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதா பரவலாக பேசப்படுது. என்ன சொன்னால் ஐபிஎல் போட்டிகளில் அணிக்காக டைட்டன்ஸ் இவரும் சேர்ந்து விளையாடின மாதிரி தான் இருந்துச்சு. கிரௌண்ட் முழுக்க சுற்றி நிற்பார். இல்லை, நீங்கள் சொன்ன நல்லதொரு விஷயம். இப்போ கோச் அப்படின்னு சொன்ன மயூரன் ஒரு டீமை வழி நடத்தணும். அவர் வந்து பிளேயர்ஸுக்கு எப்படி நீங்கள் பேட்டிங் பண்ணணும், பவுலிங் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்பீர் கோச்சாக இருக்கிறார் இல்லை, அவர் வந்து விராட் கோலிக்கு பேட்டிங் சொல்லிக் கொடுக்க முடியுமா? பும்ராக்கு பவுலிங் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அவர் வந்து டீமை மேனேஜ் பண்ணி நீங்கள் எப்படி கொண்டு போகணும், ஒரு அணியை முகாமைத்துவம் செய்கிறது தான் கோச் வேலை. இல்லாட்டி ஒரு கமெண்ட்ரேட்டராக இருந்த ரவி சாஸ்திரி எப்படி இந்திய அணி சிறப்பாக வழி நடத்துவார்? அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோஷ் புக்னன்னு சொல்லி ஒரு பிளேயர் இருந்தார். சர்வதேச போட்டிகள் ஒன்றுமே அவர் விளையாடலை. ஆனால் ஆஸ்திரேலியா அணி அவர் தலைமை கீழே 16 வெற்றிகள் பெற்றுச்சு இன்டர்நேஷனல் லெவலில் தொடர்ச்சியாக. டெஸ்ட் வெற்றிகள், ஒரு நாள் வெற்றிகள், 2 வேர்ல்ட் கப்பை தூக்கியிருக்காங்க. அது எப்படி ஏன்னா அவரோட மேனேஜ்மெண்ட், வழி நடத்துகிற முறை, அதுதான் ஒரு கோச்சுக்கு தேவை. எனவே இப்போ கௌதம் கம்பீர் மீது அதிக விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த தொடர் தோல்விகளும் ஒரு விமர்சனத்துக்குள்ளே இருக்கிறதால இந்திய அணி பயிற்சியாளர் மாற்றப்படலாம் என்று பரவலாக பேசப்படுது. இது எப்படியா இருந்தாலும் இந்திய அணி ரசிகர்கள் எதிர்பார்ப்பது சிறந்த வெற்றிகளை. வைபவ் சூரியவன்ஷிக்கும் 3 வாய்ப்பு கொடுத்தாச்சு. 3 வாய்ப்பிலும் பிரகாசிக்கவில்லை. ஜிம்பாப்வே தொடரிலும் இருக்கிறார், அங்கே கொஞ்சம் அடிப்பார் போல இருக்கு. சிலர் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இப்போ இந்திய அணி எந்த வெளிநாட்டு ஆடுகளத்துக்கு போதோ இந்திய ஆடுகளங்களையும் கொஞ்சம் சுருட்டி எடுத்துட்டு போனால் நல்லா வின் பண்ணலாம் மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. என்ன சொன்னால், இந்திய ஆடுகளங்களை அடித்து பழகி வெளிநாட்டு ஆடுகளுக்கு போனால் அங்கே விளையாடுறாங்க இல்லை சிறப்பாண்டு. அதை சொல்லுவோம் நாங்கள் அந்த பெட்டி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி 69 மீட்டர் 70 மீட்டர் சின்ன சின்ன பவுண்டரி லைன் தான் இருக்குது. நீங்கள் சும்மா வச்சால் மயூரன் நீங்களும் போய் 6 அடிக்கலாம் மயூரன். என்ன வைபவ் சூரியவன்ஷி. சரி, இப்படி நான் இங்கிலாந்து போவோம். இங்கிலாந்து அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் பிரெண்டன் மெக்கலம் அவரையும் பதவி விலக வைத்து விட்டார்கள். இங்கிலாந்து கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் இதில் இந்த பதவிக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அதில் மயூரன் அடுத்து நீங்கள் சொல்லும் முதல் சொல்கிறேன், இவ்வளோ காரணம் அவரை பதவியில் வச்சிருந்ததுக்கு, ஏஎஸ்எஸோட தோற்றதுக்கு பிறகும் அவரை ஹெட் கோச்சாக வச்சிருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பென் ஸ்டோக்ஸும் மெக்லம்ஸுக்கு நல்ல உறவு இருக்குது. பென் ஸ்டோக் ஓய்வு பெற்ற உடனே பயிற்சியாளரை தூக்கிட்டான். இப்போ குமார் சங்கக்கார, அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின், இங்கிலாந்து முன்னாள் வீரர் ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப், அதை விட இன்னும் சில கோச் டிராவிட் இவ்வளோ பேற்ற பேரும் இப்போது அடிபடுது பரவலாக. ரவி சாஸ்திரியின் பேரும் அடிபடுவதாக சொல்லப்படுது. யார் இப்போ இங்கிலாந்து கோச்சாக மாற போகிறாங்க? குமார் சங்கக்காரவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சொன்னால் அவரோடு பணியாற்றிய நிறைய பேர் இருக்காங்க. ஜோஸ் பட்லர், ஜெஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரனும் குமார் சங்கக்காரவும் இங்கிலாந்தில் ஒரே கழகத்தில் விளையாடினவங்க. சாம் கரன் அறிமுகமாகின்ற போது குமார் சங்கக்காரன் நல்ல பீக்கில் இருந்தார். நல்லா இப்போ வேறு தான் வளர்த்து விட்ட ஒரு வீரராக இருந்தார். எனவே இப்படி பார்க்கும்போது சங்கக்காரருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது.
அடுத்த வாரங்களில் அது பற்றிய முழுமையான விவரங்களோடு நாங்கள் சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆன்டி ஃப்ளவருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அவர் கோச்சும் பண்ணியிருக்கார். அவருக்குள்ள தான் இங்கிலாந்து அணி நிறைய சாதிச்சிருக்கு. ஆனால் மெக்லம் வந்த பிறகு பேஸ்பால் ஃபார்மேட்டுக்கு வந்து இங்கிலாந்து அணி ஒரு புதிய பரிணாமத்துக்கு எடுத்து கொண்டு போனாங்க. ம். பார்க்கலாம், சங்கக்காரன் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இளைஞர் ரசிகர்களுக்கு கவலையாக இருக்கும். அப்படி நாங்கள் உலகக்கிண கால்பந்தாட்டத்துக்கு போகும் இறுதியாக நாளைய தினம், அதாவது இலங்கை நேரப்படி இன்று 12 மணி இன்று 12:30 விடிஞ்சிரும். முதலாவது அரையிறுதிப் போட்டி பிரான்ஸும் ஸ்பெயினும். இதில் பிரான்ஸில் வந்து மிக முக்கியமான வீரர்கள் இருக்கிறாங்க. பிரான்ஸ் வந்து ஒட்டுமொத்த அணியாக கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா மாதிரி ஒட்டுமொத்த அணியாக இருக்குது. ஆனால் ஸ்பெயின் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதில் 19 வயசு லமின் யமால் சொல்லியிருக்காரு, பிரான்ஸ் அணி எங்களை பார்த்தா அச்சப்படும் அப்படின்னு சொல்லி. எம்பாப்பே இருக்கிறார், அடிப்பார் 2 கோல் பாருங்க. அடுத்த போட்டி அர்ஜென்டினா இங்கிலாந்து. இதில் இங்கிலாந்து அணி ஷோர் பண்ணலாம். அர்ஜென்டினா ஏதோ ஒரு லக்கில் ஏதோ ஒரு இதில் தான் வந்து கொண்டு இருக்குது. திறமையான வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் முடித்த போட்டிகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா டைமில் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைம் போனதே இல்லை. அந்த 90 நிமிஷத்துக்குள்ளே போட்டியை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து என்னுடைய ஃபைனல் டிசிஷன் வேர்ல்ட் கப் இறுதியில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஃப்ரான்ஸ் அர்ஜென்டினா. சரி, பார்ப்போம். கடந்த முறை இப்போ இதில் போட்டி என்னன்னு சொன்னால் யார் கூட கோல் அடிக்கிறது, எம்பாப்பேயா அல்லது மெஸ்ஸியான்னு. எனவே விறுவிறுப்பான போட்டிகள் சக்தி டிவி, அதே போல் சிரசு டிவி, டிவி 1 போட்டிகளை பாருங்கள். சக்தி எஃப்எம்ல கேட்டு மகிழுங்கள் உடனுக்குடனான விவரங்களை. எனவே இந்த அளவில் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். கௌதம் கம்பீர் சஞ்சு சாம்சன் விவகாரம் இன்னும் தொடருமா இல்லையா என்று அடுத்த கிழமை தெரியும். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். விடைபெறுவது என்ன உங்கள் அன்பின் எஸ்.எம்.ஆர். ராஜ்குமார் என்று உங்கள் அன்பின் சி.கே. மயூரன். வணக்கம் நேயர்களே. நன்றி.